ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் பண பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மிராக்கிள் டாபிக். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது தற்செயலானது கிடையாதுங்க. பிரபஞ்சத்துடைய பேராற்றல் உங்களுக்கு இருக்குது, பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டி கொடுக்க தயாராக இருக்குது அப்படின்றவங்களால மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்க முடியுங்க. பிரம்ம முகூர்த்தம், அதாவது காலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரை. இதை பற்றி யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் இது வரைக்கும் தமிழ் யூடியூப்பில் யாருமே சொல்லாத லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் வாட்டர் மெமரி சயின்ஸ் ரெண்டையும் இணைச்ச ஒரு ரகசிய காம்பினேஷன் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, அக்கா நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறேன், ஆனால் எனக்கு நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு காரணம் நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு தான். இந்த வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வீடியோவோட நடுவில் ஜப்பான் நாட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச தண்ணீரோட ரகசியத்தையும் பிரபஞ்சத்துடைய கதவை திறக்கக்கூடிய அந்த 3 சீக்ரெட் ஸ்டெப்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கியிருக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிஜ வாழ்க்கை அதிசயமும் இருக்குங்க. ரியல் லைஃப் மிராக்கிள் பற்றி என்னோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி பலனடைஞ்சாங்க அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரம்ம முகூர்த்தம். முதல்ல ஏன் இந்த நேரத்துக்கு இவ்வளோ பவர்? ஆன்மீக ரீதியாக பார்த்தா இந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்திகளும் தேவதைகளும் பூமியை வலம் வரதா சொல்லுவாங்க. நம்மளுடைய முன்னோர்களும் இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வர்றதாகவும் சொல்லுவாங்க. நம்ம என்ன நினச்சாலும் என்ன செய்தாலும் அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு தேவதைகள், நம்ம வீட்டில் உலாவர தேவதைகள் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ததாஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே பலிதமாகும் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன சொன்னாலும் அதனால தான் நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக பார்ப்போம். விடியற் காலை நேரத்தில் உலகமே தூங்கிட்டு இருக்கும். எந்த ஒரு வண்டி சத்தமோ மொபைல் நோட்டிஃபிகேஷன் சத்தமோ மன அழுத்தமோ இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பூமியில் ஓசோன் காற்று ரொம்ப தூய்மையாக இருக்கும். இந்த பேரமைதியான சூழ்நிலையில் நம்ம மூளை ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஆல்ஃபா ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆழ் மனசு, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே ஓப்பனாக இருக்கிற நேரம். இந்த நேரத்தில் நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது பிரபஞ்சத்தில் ரொம்ப ரொம்ப அதிவேகமாக ஜெட் வேகத்தில் பதிஞ்சிடுங்க. சுருக்கமாக சொன்னால் பிரபஞ்சத்திற்கான விஐபி விண்டோ ஓப்பனாக இருக்கிற நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். நல்ல வெற்றியாளர்களையும் தொழிலதிபர்களையும் கோட்டீஸ்வரங்களையும் கேட்டிங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. காலையில் 3 to 5 அவங்க அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்றத பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்போம். ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சும் எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் செய்கிற மகா தவறு என்ன தெரியுமா? நம்ம என்ன பண்ணுறோம், 4 மணிக்கு அலாரம் வச்சு கஷ்டப்பட்டு எழுந்துருவோம். ஆனால் எழுந்த உடனே ஐயோ இன்றைக்கி இவ்வளோ வேலை இருக்கே, கடனை எப்படி அடைக்க போகிறோம், இன்றைக்கி நாள் எப்படி போகணுன்னே தெரியலையே, வாழ்க்கையில் முன்னேறவே முடியலையே அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். முதல்ல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு எந்திரிச்ச உடனே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மனநிலைமையில் இருந்தோமோ அதே மனநிலைமை தாங்க வரும். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு மனசை மாற்றணும்னு நினச்சா கூட முன்னாடி நாள் நடந்த ஒரு கசப்பான அனுபவம் தான் விடிஞ்ச உடனே ஞாபகத்துக்கு வரும். அதிலிருந்து நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டை மாற்றணுங்க. இன்னும் சில பேர் எந்திரிச்ச உடனே மொபைல் ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை. எந்திரிச்ச உடனே நம்மளுடைய மனநிலைமையை, அதாவது மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கவலையோடு எந்திரிச்சா அந்த நாள் முழுக்க கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலையை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப திரும்ப தரும். அப்போது இதை எப்படி மாற்றணும்? அதுக்கு தான் இப்போ நாம் பார்க்க போகிற அந்த டபுள் மேஜிக் மெத்தட். முதல் மெத்தடோட பகுதி என்ன அப்படின்னா, இதுக்கு பிரம்ம முகூர்த்த வாட்டர் டெக்னிக் அப்படின்னு பேருங்க. ஜப்பான் நாட்டை சேர்ந்த டாக்டர் மசாரு எமோட்டோ அப்படின்ற உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். அது என்ன தெரியுமா? தண்ணீருக்கு நினைவாற்றல் அதிகம், தண்ணீருக்கு உயிர் இருக்குது. நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்மளுடைய எண்ணங்களை
தண்ணீரால் உள்வாங்கி கொள்ள முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சார். இப்போது இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே பாசிட்டிவாக எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில் சுத்தமான குடிக்கிற தண்ணீரை எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், கண்ணாடி மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா. ஆமாங்க, கண்ணாடியை பயன்படுத்தும் போது கண்ணாடி நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன செய்கிறோமோ அது அப்படியே நமக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்ணாடி டம்ளர் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லாதவங்க நீங்கள் கிளாஸில் கூட எடுத்துக்கலாம், ஸ்டீல் கிளாஸில் கூட எடுத்துக்கலாங்க. இப்போது உங்கள் 2 கையினாலையும் அந்த தண்ணீர் கிளாஸை மூடி பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அந்த தண்ணிக்குள்ளே பாஸ் ஆகணும். இப்போ உங்கள் கண்களை மூடி உங்களுக்கு என்ன தேவையோ, உதாரணத்திற்கு பண வரவு அதிகரிக்கணும், சொந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும், பிஸ்னஸில் லாபம் வரணும், அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி அந்த தண்ணீரை பார்த்து 9 முறை சொல்லணுங்க. எனக்கு பண வரவு அதிகமாகி நான் முழுமையடைந்து நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு முழு உணர்வோடு சொல்லுங்கள். இப்போ 3வது ஸ்டெப், இப்போ அந்த தண்ணீரை ரொம்ப மெதுவாக ருசித்து ஒவ்வொரு சிப்பாக குடிங்க. அந்த தண்ணீர் உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போது நீங்கள் சொன்ன அந்த பாசிட்டிவ் வார்த்தைகள் உங்கள் உடம்புல இருக்கிற 70% தண்ணீரோடு கலந்து உங்களுடைய ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுங்க. பொதுவாக நம்மளுடைய உடம்பு 70% தண்ணீரால் ஆனது. ஸோ காலையில் எழுந்து இந்த வாட்டர் டெக்னிக் மெத்தடை பயன்படுத்திட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் ஒரு 2-3 நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய சேனல் சக்தி சரவணா அஃபிஷியல் சேனலில் இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பற்றி ஒரு 6 வீடியோ போட்டிருக்கிறேங்க. நிறைய பேருக்கு நல்ல பலன் கொடுத்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருப்பீங்க. நான் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நேரம் இருக்கும்போது பாருங்கள். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 369 காலையில் 3 முறை, மதியம் 6 முறை, நைட்டு 9 முறை உங்களுக்கு என்ன தேவையோ அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டா மாதிரி எழுதணும். நிறைய பேருக்கு காலையில் எழுதிடுவாங்க, மதியம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், நைட்டும் எழுத முடியாத சூழ்நிலை, நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த 369 ப்ரீத்திங் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பயன்படுத்தும் போது 1000 மடங்கு பலன் உடனே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணீர் குடித்து முடித்த அடுத்த நிமிஷம் உங்கள் உடம்பும் மனசும் பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். இப்போ தான் நாம் 2வது மேஜிக்கை ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு பேர் 369 ப்ரீத்திங் மேனிஃபெஸ்டேஷன். இதுக்கு தேவையானது ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க. எந்த கலர் பேனாவானா எடுத்துக்கலாம், இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. ஸ்டெப்பு 1, 3 நிமிடங்கள் மூச்சு பயிற்சி செய்யணுங்க. அமைதியாக உட்காந்துருங்க. 3 முறை ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க. டீப் பிரெத்திங் எடுத்துக்கோங்க. அதாவது மூச்சு இழுக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் இழுத்துக்கிறீங்க, வெளியே விடும்போது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடுது அப்படின்னு நினச்சிட்டு 3 முறை ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க. உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் காணாமல் ஓடி போயிடுங்க. 2வது ஸ்டெப் 6 நிமிஷங்கள் நன்றி உணர்வு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிற 6 நல்ல விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்கள். எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதுக்கு நன்றி, நல்ல குடும்பம் தந்ததுக்கு நன்றி, நான் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் நன்றி, எங்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு 6 விஷயங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லது எழுதுறதுன்னா கூட எழுதலாங்க, அவங்களுடைய விருப்பம், மனசில் நினச்சிக்கலாம், இல்லை எழுதலாங்க. ஏன்னா நன்றி உணர்வு தான் பிரபஞ்சத்துடைய கதவை திறக்கக்கூடிய மாஸ்டர் கீ. இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது ஸ்டெப்பு 9 நிமிஷங்கள் எழுதணுங்க. இப்போ நீங்கள் என்ன தண்ணீர் கிட்ட சொன்னீங்க இல்லையா, அதே பாசிட்டிவ் வாக்கியத்தை இந்த நோட்டில் 9 முறை எழுதணும். எழுதும்போது ஆஹா இது நடந்துருச்சு, நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை மனசார உணர்ந்து ஃபீல் த எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறதெல்லாம் சூப்பராக வருங்க. அழகாக எனக்கு பிடிச்ச காரில் போகிற மாதிரி, பீச்சுக்கு போகிற மாதிரி, கோவிலுக்கு போகிற மாதிரிலாம் நல்லா அழகாக நான் விஷுவலைஸ் பண்ணிப்பேன். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அழகாக விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்பும் மனசும் அந்த எமோஷனில் அந்த சந்தோஷத்தில் நம்ம இதை எழுதணுங்க. உங்கள் எழுத்துக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியமாக இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பற்றி நீங்கள் காலையில் 3, மதியம் 6, 9 முறை எழுதணும், நைட்டு 9 முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு 1 வாரம் கழித்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்க நான் தயாராக இருக்கிறேங்க. இப்போது வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு நிஜ வாழ்க்கை அதிசயம் நடந்திருக்குங்க.
இதை கேட்கும்போது சிலருக்கு இதெல்லாம் நடக்குமான்னு தோணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இல்லத்தரசி வாழ்க்கையில் நடந்த நிஜமான சம்பவத்தை சொல்கிறேங்க. அவங்க குடும்பம் ஒரு காலத்தில் செல்வ செழிப்போட சொந்த வீட்டில் சந்தோஷமாக காரு வசதி வாய்ப்புன்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆனால் திடீர்னு அவங்க தொழிலில் நஷ்டம், பயங்கரமான கடன் பிரச்சனையில் இருந்தாங்க. சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது அவங்க நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும்போது ரேஷன் பொருளை வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த ரேஷன் பொருளை தான் பயன்படுத்துகிறாங்க, அந்த அரிசியை தான் சமைச்சு சாப்பிட்றாங்க, அந்த பருப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் ரேஷன் கடையில் உங்களுக்கு பருப்பு வேண்டாமா, அரிசி வேண்டாமா, எனக்கு வாங்கி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ இருக்கிற வாடகை வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்க. அவங்க இந்த வாட்டர் ப்ளஸ் 369 காம்பினேஷன் மெத்தடை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவங்களுடைய கணவருக்கு தடைப்பட்டிருந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் ஓகே ஆகி கை மேலே பணம் கிடச்சிது. சரியாக சில மாதங்களில் கடனை எல்லாமே அடைச்சி இன்றைக்கி அவங்க சொந்த வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பினா பிரபஞ்சம் உங்களுக்கான வழியை கண்டிப்பாக காட்டும். அதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த மெத்தடை அவங்க எத்தனை நாள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணலைங்க, மாத கணக்கில் ஃபாலோ பண்ணாங்க. குறைந்தது இந்த மெத்தடை ஒரு 21 நாளாவது ஃபாலோ பண்ணணுங்க. 21 நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. அந்த சிஸ்டர் இப்போ வரைக்குமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக என்னோட ஷேர் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிஜ ஸ்டோரி உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்முஸ் ஹோம் ஸ்டைல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நாளையிலிருந்து இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த மெகா சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து 21 நாட்கள் இதை நீங்கள் பண்ணும்போது அது உங்கள் பழக்க வழக்கமாக மாறிடுங்க. மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான ஒரு போனஸ் சீக்ரெட் டிப்ஸும் காத்துட்ருக்கு. இப்போ எழுதி முடிச்சாச்சு, உடனே நேராக போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்ணை நீங்களே பார்த்து நீங்கள் எழுதின அந்த வாக்கியத்தை வாய் விட்டு 3 முறை நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு 1 நிமிஷம் புன்னகையோடு இருங்க. அவ்வளோதாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்குங்க. யாரெல்லாம் நாளையிலிருந்து இந்த 21 நாள் சேலஞ்சில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு கீழே ஐ எம் ரெடி ஃபார் த சேலஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அம்முஸ் ஹோம் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரபஞ்சம் ரொம்ப 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 பெருசு. நாம் கேட்குறத அள்ளித்தர அது காத்துட்ருக்கு. ஆனால் அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் கேட்கணும். இந்த பிரபஞ்ச கனெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.